அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி, தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கூப்பிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டா தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்து வந்துட்டு இருக்கு. ஆனா, பல்வேறு இடங்கள்ல காலை முழுதும் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்தாலும், இரவு நேரங்கள்ல மட்டும் தான் மழை பெய்து வந்துட்டு இருக்கு. ஆனா, ஒரு சில மாவட்டங்கள்ல இன்னும் மழை பெய்யாம இருந்துட்டு இருக்கு. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. ஆனா, இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல மழையின் தாக்கம் படிப்படியாக குறையும்னு அறிவிக்கப்பட்டாங்க. காலை நேரங்கள்ல அதாவது காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வெயிலின் தாக்கம் படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும்னு அறிவிக்கப்பட்டாலும், இரவு நேரங்கள்ல மட்டும்தான் தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கும்னு அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள், தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் என புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பல்வேறு இடங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. நாளை நாட்கள் பொறுத்தவரை தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு மற்றும் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க. பல்வேறு இடங்களுக்கு நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை காரணமாக தான் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆனா தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும். இரவு நேரங்களில் மட்டும்தான் பனிப்பொழிவும் ஏற்படக்கூடும் என அறிவிக்கப்பட்டாங்க. நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் மிதமலையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.